ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் டாட் வந்து நம்ம எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். நான் கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 3 இன்ச்சில் இருந்து நீங்கள் 1 இன்ச்சு இங்கே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மொத்தம் அந்த கழுத்துல இருந்து நம்ம மார்க் பண்ண அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 4 இன்ச் இருக்குது. 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 4 இன்ச் இருக்காதே 4 இன்ச்சு நம்ம இந்த இடத்துலேருந்து கீழே மாற வச்சுக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாட்டுக்கான வீடியோ மார்க் பண்ணலாம். அதுக்கு வந்து 1.25 இன்ச்சு ஃபஸ்ட்டு டாட்டிலிருந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் அடுத்த சைடு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட ஹைட் வந்து நான் 3 இன்ச்சுக்கு வைக்கிறேன். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனி வந்து நம்ம ஆம்ஹோல் சைடு வந்து வைக்கலாம். அதில் வந்து நீங்கள் 4 இன்ச்சு 5 5.5 வரை வச்சுக்கலாம். நம்ம ரெடி அளவில் இருந்து நான் வந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த வளைவில் வந்து இப்படி வளைச்சி எடுத்துக்கோங்க. டேப்பை எடுத்துட்டு நம்ம இதில் இருந்து கரெக்டாக இப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அந்த முக்கு ரெண்டையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வளைச்சி வரைஞ்சி விட்டுட்டு இந்த லைனில் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சென்டரில் உள்ள பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா கட் பண்ணி எடுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி நம்ம டாட் பிடிக்கலாம். ஆனால் கட் பண்ணி எடுத்தால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் ஏற்கனவே பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஒன்று கட் பண்ணி எடுத்தது. இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் உள்ள டாட் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.